மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் சார்பாக உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயமணி மோகன்ராஜ் அவர்கள் எந்தவித மக்கள் பொறுப்பு இல்லாமலேயே மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். உதாரணமாக தமிழ்நாடு முழுவதும் மணல் கொள்ளையை எதிர்த்து பாத யாத்திரை சென்று வந்தவர். இவர் சாதாரண வேட்பாளர் அல்ல. தினந்தோறும் மக்கள் பிரச்சனைக்காக பாதாள சாக்கடை, கொசு பிரச்சனை, அதே சமயத்தில் ரோடு ஓரம் ஆக்கிரமிப்பு இடங்களை, கோயில் குளங்களை ஆக்கிரமிப்பவர்களை, ஊழல் செய்தவர்களை இந்த நீதிமன்றத்தில் சென்று அதை சுட்டிக்காட்டி தோல்வித்து ஒரு உத்தமராய் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். இந்த ஒப்பற்ற தியாகியின் மகனை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யும் பட்சத்தில் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வேட்பாளரை ஆதரிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரின் கடமை. எப்படி பெருந்தலைவர் காமராஜரின் கொள்கையை இன்று எடுத்துக்கொண்டு பல்வேறு தலைவர்கள் இன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தலுக்கு வராமல் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் நாட்டு மக்களுக்காக பணி செய்வதே எனது கடமையாக இருக்கும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்காண்டி போராடி கொண்டிருக்கும் ஜெயமணி மோகன்ராஜ் ஐயா அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டால் இதுபோன்ற இன்னும் நல்ல பிற தலைவர்களை நாம் அனைவரும் இழக்கக்கூடும். ஆகவே இந்த வரக்கூடிய தேர்தலில் ஐயா ஜெயமணி மோகன்ராஜ் அவர்களுக்கு பச்சை மிளகாய் சின்னத்தில் வாக்களித்து இந்த ஒப்பற்ற ஈடு இணையற்ற ஒரு தியாகியின் மகனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பூரண மதுவிலக்க வேண்டும். சசி பெருமாள் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது இவருடைய வீட்டில்தான் உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். அப்பேற்பட்ட ஒரு தியாகியின் மகன் நாடு முழுவதும் மணல் கொள்ளையை இழுத்து பல்வேறு பிரச்சனைக்காக தன்னுடைய உயிரில் குற்றமின்றி போராடியவர். பூரண மதுவிலக்கு, வீட்டு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு அனைத்துக்கும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் செய்தவர். எத்தனையோ பிரச்சனைகளுக்காக உண்ணாவிரதம் இருந்தவர். இந்த ஒப்பற்ற தியாகியின் மகனை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பாராளுமன்ற வெற்றி வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் அனைவருடைய வாக்குகளை பச்சை மிளகாய் சின்னத்தில் வாக்களித்து இவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு ஜனதா பரிவார் சார்பாகவும் பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் சார்பாகவும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் சார்பாகவும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.